ஏஜில் இருக்கிற ஆக்களுக்காகத்தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போகிறோம். நானும் வாசுகி அந்த பக்கத்தில் உள்ள ஆக்களை இதாவது இதில் உள்ள எல்லாரும் இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ 65 வயசில் எல்லாரும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகுமென்று யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இப்போ நாங்கள் யோசிக்கிறோம், இந்த 65 பெண்கள் ரிட்டையர் பண்ணுறதால என்ன நடக்கும், ஆண்கள் ரிட்டையர் பண்ணுறதால பொம்பளைகளுக்கு என்ன நடக்கும்ன்றதை பற்றி பெண்களும் ஆண்களும் உங்களோட மனம் திறந்து இதில் பேச போகிறீங்க. இந்த லைன்ல இருந்து இங்கால வாசுகிக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க கையை உயர்த்துங்கோ. போடுங்கோ. இது வாசுகிற பக்கம் ரோ போட்டு விடுங்கோ. ஓ வெரி நைஸ். இன்னும் கொஞ்சம் இங்கால பத்மினியோட பக்கத்துக்காக அடுத்தது ஓப்படுங்கோ. ஓகே, உங்களுக்கு இப்ப எத்தனையோ வீட்டை மேனேஜன் மேரி இப்போ உண்மையா இப்போ ரிட்டையர் பண்ணி போட்டு இருந்தால் உங்களோட அனுபவங்களை வெளிப்படையாக கதைங்க. இது ஒரு ஃபன் ப்ரோக்ராம் தான், யோசிக்காதீங்க அதை பற்றி. ஓகே, ஸோ என்ன ஐடியான்னு சொன்னால் இது நீயா நானா ஸ்டைலில் தான், ஆனால் மோஸ்ட்லி ஆடியன்ஸ் தான் நீங்கள் கதைக்க போகிறீங்க, நாங்கள் கதைக்க இல்லை. இந்த டாபிக் என்னென்னு சொன்னால், இஃப் யூ ஆர் கேப்பபிள், இஃப் யூ ஆர் ஸ்டில் ஏபிள் டு ஒர்க், இஸ் இட் ஓகே டு ரிட்டையர் அட் 65? நீங்கள் 65 வயசில் ரிட்டையர் பண்ணத்தான் முடியுமா? அப்படி ரிட்டையர் பண்ணினால் வீட்டில் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? 2 பேரும் ரிட்டையர் பண்ணி போட்டு வீட்டை இருந்து இப்படியான சின்ன சின்ன டாபிக்ஸை உங்களோட மனத்தில் உள்ளதை சொல்லுங்க. திஸ் இஸ் அ பிளேஸ் டு லெட் இட் அவுட். ஸோ ஜஸ்ட் கோ. சொல்லி முடியுங்க. கடைசியில் நான்